ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நானும் பேபியும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு வீடியோ போடலை. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாட்டி கையில் இந்த ஃபோல்டிங் ஃபோன் இருந்துச்சு. சாம்சங் தான், ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு வாங்கின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபோன் செல்ஃபோன் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு இல்லையா, அப்போ பார்த்தது. இப்போ அந்த பாட்டி கையில் பார்த்தேன். ஸோ பாப்பாவுக்கு பிறந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜண்டிஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பாப்பா ஃபோட்டோ தெரப்பியில் வச்சுருக்காங்க. இப்போ பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 16 டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். வீட்டிலேருந்து டெலிவரிக்காக நியூ இயர் அன்றைக்கி கிளம்பணும். அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 16 டேஸ் ஹாஸ்பிட்டலில் தங்கியாச்சு. பேபிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ பேபியை அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாங்க. தூத்துக்குடி ஜிஹெச்சில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பட் நிறையா நாள் அங்கே தங்க வேண்டியது இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால எனக்கு 16 டேஸ் அங்கேயே இருந்தேன். ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சி செக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிட்டேன். ஸோ 2 ஆப்ரேஷனுங்கிறதுனால ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு டெலிவரி தான் ஆணுச்சு. ஒரு மேக்ஸிமம் 3-4 டேஸ் வரைக்கும் வலி இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். வலி ரொம்ப தாங்க முடியாமல் ரொம்ப அழுகிற வரைக்கும் போயிட்டேன். ஸோ 16 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வேனில் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாப்பாவோட ஜெண்டரும் அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் சுடுதண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். ஏன்னா பேபிக்கும் நல்லது. பேபிக்கு சளி பிடிக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடம் அந்த காயம் சீக்கிரமாக ஆறும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மில்டன் ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன். ஸோ இது 24 ஹவர்ஸ் கோல்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1000 rupees போட்டு மில்டன் ஃப்ளாஸ்க் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இனிமேட்டுக்கு ஹாட் வாட்டர் தான் குடிக்க போகிறேன். ஏன்னா பேபிக்கு ரொம்ப நல்லது. பாப்பாவுக்கு சளி பிடிக்காதுன்னு சொன்னாங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் 2 டேஸ் வரைக்கும் பால் சுரக்கவே இல்லை. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் 3rd டே இல்லைனா 4th டே அன்னைக்கு பால் கொஞ்சம் கொஞ்சம் சுரக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாப்பா குடித்தாங்க. பால் சுரக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாலும் ரஸ்க்கு அதுக்கப்புறம் பன்னு ப்ரெட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக பாப்பாவுக்கு பால் சுரக்கும். பாப்பா நல்லா குடிப்பாங்க. வீட்டில் கொசுத்தல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மஸ்கிட்டோ நெட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.